உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். 7.5 சனி நீடித்தாலும் கூட ராகுவினால் ஜென்மராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கிவிடுவது மிகவும் அனுகூலமான நிலையாகும். மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது தீரும். எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சமும் கவலைகளும் இம்மாதம் படிப்படியாக விலகும். நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி சமரசத்தில் முடியும். விவாக சம்பந்தமான முயற்சிகளில் கூட இழுபறி நிலை நீடிக்கிறது. 7.5 சனி நீடிப்பதால் அலைச்சல்களும் வீண் கவலைகளும் குறையாது. உத்தியோகம். பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் தினமும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம். அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்த்தல் வேண்டும். இரவு நேரங்களில் தனியே செல்வதும் வாகனம் ஓட்டுவதும் கூடாது. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் பல காரணங்களினால் பகையுணர்ச்சி மேலிட சாத்தியக்கூறு உள்ளது. தவிர்ப்பது மிகவும் அவசியம். தொழில். வியாபாரம். வியாபாரம் நல்ல அபிவிருத்தியை அடையும். இருப்பினும் கடினமான போட்டிகளும் அலைச்சல்களும் வெளி மாநிலங்களுக்கு பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும். எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமே. முடிந்தவரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்தல் வேண்டும். வங்கியிலோ அல்லது தனி நபர்களிடமோ கடன் வாங்கக்கூடாது. கலைத்துறையினர். வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். பல தருணங்களில் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொண்டு வாய்ப்புக்காக பெரிய மனிதர்களிடம் அடைய வேண்டியிருக்கும். கூடிய வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது நல்லது. 7.5 சனியின் தோஷத்தினால் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்பதை தெளிவாக கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. அரசியல் துறையினர். கட்சியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டிருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உயர்மட்ட தலைவர்களிடம் உங்களை பற்றி தவறான செய்திகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பொதுமக்களிடையே பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக வார்த்தைகளை உபயோகிப்பது அவசியம். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றன கிரகங்கள். கல்வி முன்னேற்றம் உறுதி. விவசாயத்துறையினர். வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருப்பினும் அவற்றுக்கேற்ப விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியை அளிக்கும். வயலை பார்த்தாலே உங்கள் உழைப்பின் பரிசை பார்த்து உள்ளம் பூரிக்கும். சிறு சிறு அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. பழைய கடன்கள் அடைபடும். கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக பணம் செலவழியும். பெண்மணிகள். ஜென்மராசியில் அமர்ந்திருந்த ராகுவின் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள், நோய்கள் ஆகியவற்றின் கடுமை படிப்படியாக குறைவதை இம்மாதத்தில் அனுபவத்தில் பார்க்கலாம். மன நிம்மதியை பாதித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதையும் இனி பார்க்க முடியும். திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் முழுமையான திருப்தி இருக்காது. பரிகாரம். திருநள்ளாறு தரிசனம் நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 1 முதல் 2 இரவு வரை, மீண்டும் 27 மாலை முதல் 29 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.